நம்ம விட திமுகவுக்கு தன்னுடைய பலவீனம் தெரியும், தன்னுடைய நிலைமை என்னன்றது தெரியும். இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது நம்ம விட ஆட்சி அதிகாரம் பணம் பணம் துரோகிகளை விலை கொடுத்து வாங்கி இன்னைக்கு டிஎம்கே பி டீம் சி டீம்லாம் உருவாக்கி தைரியமா கணக்குல இருந்த இது அவன் அப்போது சொத்து இல்ல, இது மக்களுடைய சொத்து. எதிரிக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு திமுக அனைத்து ஆயுதங்களும் இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது, அனைத்து ஆயுதம் பயன்படுத்துகிறது. ஏன்னா நம்ம விட திமுகவுக்கு தன்னுடைய பலவீனம் தெரியும், தன்னுடைய நிலைமை என்னன்றது தெரியும். இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது நம்ம விட ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால்தான் இன்னைக்கு எல்லா ஆயுதம் ஆட்சி அதிகாரம் பணம் பணம் துரோகிகளை விலை கொடுத்து வாங்கி இன்னைக்கு டிஎம்கே பி டீம் சி டீம்லாம் உருவாகி இருக்குது. நேற்று வரை சரி அவளை பேசுறதுக்கு தகுதி இல்லை, அதாவது துரோகிகளுக்கு நான் பாடம் கற்பிக்குவேன். எதிரி மட்டுமல்ல, அண்ணா திமுக யார்? இது தொண்டர் இயக்கம், தொண்டர்கள் நிறைந்த இயக்கம், தலைவர்கள் இயக்கம் இல்ல. இன்னைக்கு தலைவர் ஒருவார், நாளைக்கு தலைவர் போவான். இன்னைக்கு நான் மேல இருப்பேன், நான் கீழே இருப்பேன். அதை நம்பி அண்ணா திமுக இல்ல, இங்க கீழே அமர்ந்திருக்கிற தொண்டர்களை நம்பி இருக்கிற அண்ணா திமுக. திமுக மாதிரி கோபாலபுரம் குடும்பத்தை நம்பி இருக்கிற கட்சி கிடையாது, கோபாலபுரம் திமுக கிடையாது. இது தொண்டர்களுடைய அண்ணா திமுக. எந்த தலைவர் வந்தா எந்த தலைவர் போனா யாரை பற்றியும் கவலைப்படாமல் அண்ணா திமுக என்றைக்கும் கிடைத்து நிற்கும். அண்ணா திமுக எம்ஜிஆர் ஆட்சி, அண்ணாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் தலைமையிலே அமைவதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாடுபட வேண்டும். இந்த வாக்காளர் சீர்திருத்த பணியிலே உங்களை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் செயலாற்ற வேண்டும். ஏதாவது உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்தால் ஒரு தொகுதிக்கும் வழக்கறிஞர்களை நியமனம் செய்திருக்கிறோம். உங்கள் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழரசு இருக்கிறாங்க, ராதிகா இருக்கிறாங்க, மற்ற வழக்கறிஞர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க சொல்லி அவங்க செய்யல, அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க தேர்தல் அதிகாரிகிட்ட பேசி உங்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்வாங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறோம். தயங்காதீங்க, எதற்காகவும் அச்சப்படாதீங்க, எதுக்கும் கூச்சப்படாதீங்க. தைரியமா களத்துல இருந்த இது அவன் அப்போது சொத்து இல்ல, இது மக்களுடைய சொத்து, நம்முடைய சொத்து. நாளை அந்த நாட்டை ஆளப்போகிற இயக்கம் அண்ணா திமுக என்பதை மனதில் வைத்து அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கூறி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.